எம் ஆண்டவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை, ஆறுதலாகும் எம் இறையவனே உமக்கே ஆராதனை. ஆதரவாகும் எம் இறைமகனே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை, அரவணைக்கும் எம் நல்லவரே உமக்கே ஆராதனை. அகிலம் ஆளும் எம் வல்லவரே உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. கடவுள் நம்முள் வாழ விரும்புவதைப் போல் நாம் ஏழையுருள் வாழ வேண்டும். அதுவே நிலை வாழ்வு. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா, அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை, அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ ஆ ஆ ஆ ஆ. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. தனியாகும் போதும் தடுமாறும் போதும் தகைவில்லா நட்பின் துணையாகவா. பழி சேரும் போதும் பகை சூழும் போதும் அறிவுள்ள உண்மை உறவாகவா. உண்டான உணவு ஞானம் விட பெரிது, உண்டான பானம் வானம் விட பெரிது. அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா.
ஏற்கவா. நீ தந்த வார்த்தை வழியெல்லாம் ஒளிரும். நீ வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வெல்லாம் விளிரும். அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. அழகான உந்தன் அன்பான சிந்தை. அழகான உந்தன் அன்பான சிந்தை அகலாக்கி வழிகாட்டவா. ஆ அழியாத உணவே அகலாத உறவே அகமெழுந்து உயிர் வாழவா. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரகபயாம், ரகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் இசைக்கியா, இசைக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல், செயல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் நவ நாட்களின் முதல் நாள் இன்று. இந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியலை நமக்கு வழங்குகிறது. இது நம் மூதாதையர்களின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை விட அதைவிட முக்கியமான ஒரு அம்சங்கள் இருக்கிறது. அவர்கள் இன்றி நாம் இங்கு இல்லை. ஆகவே இன்று நாம் மூதாதையரை நாம் நினைக்க வேண்டும். உண்மைதான். நினைப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் 2 செயல்களிலும் இறங்குவது இன்றைய நாளுக்கு மிக பலத்தை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். ஒன்று அவர்களை போல வாழ்றது, இன்னும் ஒன்று அவர்களை விடவும் வாழ்றது. அவர்கள் கொண்டிருந்த அந்த விசுவாச பயணத்தை நாம் நினைத்து பார்த்து அதை கடைபிடிக்க வேண்டும். அவர்கள் வாழ்த்த நல்ல படிப்பினைகளை, வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மூதாதையரின் வாழ்க்கை முறைகளை கடைபிடித்தார். அவரிடம் இருந்த பண்புகள் அவரிடமும் இருந்தன. அதைவிட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறப்பான வாழ்க்கையாலே
இந்த பட்டியலில் வருகின்றவர்களை விட மிக சிறப்பாக வாழ்ந்தவர், சரித்திரம் படைத்த வல்லவர் என்று சொல்கிறோம். மனிதனும் தெய்வமும் அவரே. நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போன்று நமது மூதாதையரை விட பல மடங்கு உயர சாதனைகள் செய்ய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம நினைக்கணும், என்னுடைய மூதாதையரை அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டா? என்னுடைய மூதாதையரை விட பல நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போது உதித்தது உண்டா என்று நமக்குள்ளே நாம் ஆய்வு செய்வோம். இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் ஏறக்குறை 40க்கும் மேற்பட்ட ஆண்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 4 பெண்களின் பெயர்களும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் குடும்பம் ஆண் வர்க்க சிந்தனையுள்ள குடும்பம். பெண்களின் நிலை குறிப்பிடும்படியாக இல்லை. அப்படி இருந்தும் இங்கே 4 பெண்களின் பெயர்கள் இருப்பது சற்று ஆச்சரியம் அளிக்கிறது. அந்த 4 பெண்களுமே யூதரல்லாத வேற்று இனத்தவர் என்பது கூடுதலாக நாம் ஆச்சரியப்படுகிற செய்தி. மத்தேயு இயேசுவின் மூதாதையர் பட்டியலை தர காரணம் என்ன என்பதை அலசுகின்ற பொழுது, ஒன்று, இயேசுவின் மூதாதையரின் ஏக்கங்களும் தேடல்களும் இயேசுவிலே நிறைவேறுகிறது என்ற உண்மையை சுட்டிக்காட்டுற முகமாக ஒன்று. இரண்டாவது, மெசியாவாகிய இயேசு தாவீது குலத்தை சார்ந்தவர் என்ற உண்மையை எடுத்துரைப்பதற்காக. மூன்றாவது, இயேசு யூதர்களை மட்டுமல்ல புற இனத்தார்களையும் பாவிகளையும் மீட்க வந்தார். தாமா, ரூத்து, ராகாபு, பத்சேபா ஆகிய புற இனத்து சார்ந்த பாவியான பெண்களை தலைமுறை அட்டவணைக்குள் கொண்டு வந்தது இந்த உண்மையை பறைசாற்றவே. அதாவது எல்லாரும் யோக்கியமானவங்க, உலகத்தில் இருக்கிறவங்க, அவங்க மத்தியில தான் இயேசு பிறப்பார், அவங்களுக்காகத்தான் இயேசு பிறப்பார் என்ற செய்தி இல்லாமல் பலவீனமானவர்கள் மத்தியிலே அந்த பலவீனத்தை போக்கி பலமாக்குகின்ற ஒரு பலசாலியாக ஒரு மெசியா பிறப்பார் என்பதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. மீட்பின் வரலாற்றை இயக்குகிற உண்மையான கதாநாயகன் கடவுள் என்பதையும் இந்த பகுதி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இயேசுவின் மூதாதையர் பட்டியல் புனிதர்கள், பாவிகள், ஆண்கள், பெண்கள், ஒழுக்கத்தில் சிறந்தவர்கள், ஒழுக்கத்தில் தவறியவர்கள் என்று பல்வேறு விதமான மனிதர்களை உள்ளடக்கியது. இதுதான் மீட்பின் கருவி. இதன் வழியாக இயேசுவின் மீட்பு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் உரியதல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமானது என்ற செய்தியும் மூதாதையர் பட்டியல் வழியாக நமக்கு தரப்படுகிறது. இதை கவனத்திலே கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு கடவுளின் அருள் யாருக்கு கிடைக்கப்பட்டாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகலிடமாய் இருக்கிறீர். எனவே உம்மை போற்றுகிறோம். எங்கள் முன்னோருக்காக, முந்தின தலைமுறையினர் எங்களுக்கு விட்டு சென்ற நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். வருங்கால தலைமுறைகளுக்காக நாங்கள் நிறைவான வாழ்வு வாழ எங்களுக்கு தேவையான வரம் அருளும். ஆமேன்.
உயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. உன்னை உயிரோடு இணைத்து உறவாக கொண்டு உளமாற சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா.
எனக்குள் நீ தந்த கொடை என்னும் வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் நிதம் பொழிகின்றாய். விண்ணுக்குள் நான் வந்து உன்னை காண நினைத்தால் மண் மீது மனிதத்தின் மாண்பாய் உள்ளாய். உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயிர் நன்றி நானாக. உன்னோடு நான் வாழும் உயிருள்ள நாள் வரை உன் பாச பணியாகி உயிர் நன்றி நானாக. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. இறைவா நன்றி, இனிதாய் நன்றி, நிறைவாய் நன்றி, நானே நன்றி. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. அன்புக்குள் புவி வாழும் உன் ஏக்க பணியாற்ற ஆக்கத்தின் அருளனலாய் உனை தருகிறாய். பிறக்கின்ற நீதிக்கு உயிர் மூச்சு நானாக இதயத்தை நீ இயக்கி எனில் வாழ்கின்றாய். உனை போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. உனை போல நான் தேடும் உயர்வான நோக்கங்கள் உலகெங்கும் செயலாக்கி உயிர் நன்றி உயிராலே. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. இறைவா நன்றி, இதயா நன்றி, உறவாய் நன்றி, உயிராய் நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் என் பெயர் பொறித்த இறைவா. கண்ணுக்குள் கருவிழியாய் நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் பெயர் பொறித்த இறைவா. உன்னை உயிரோடு இணைத்து உறவாகக் கொண்டு உளமாறச் சொல்வேன் வாழ்வாலே நன்றி. கண்ணுக்குள் கருவிழிய நெஞ்சுக்குள் என்னை தாங்கி கரங்களில் பெயர் பொறித்த இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.